கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரம் இப்பொழுது நாம் யெகூ என்று இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து கடந்த எபிசோடு வரை பார்த்தோம். இன்றைக்கு யூதாவிலே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க போகிறோம். கடந்த எபிசோடு நாம் ஆரம்பிக்கும் பொழுதே யெகூ யோராமை கொலை செய்த பிற்பாடு அகசியாவையும் கொலை செய்கிறார், அகசியாவின் சகோதரர்களை கொலை செய்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். மிதமிஞ்சின செயலோ என்றெல்லாம் கூட நாம் பேசினோம். அகசியா யார்? அகசியா அத்தாலியாளுடைய மகன். இந்த அத்தாலியால் யார்? ஆகாப் யேசபேலினுடைய குமாரத்தி. ஏற்கனவே நான் சாட் போட்டு உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் யேசபேலுக்கு பிறந்த அத்தாலியால் யூதாவின் யோசபாத் ராஜாவுடைய மகனை அவள் திருமணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதாவின் ராஜாத்தியா இருக்கிறார். இப்போ அவங்களோட பிள்ளை தான் அகசியா. அவன் கொலை செய்யப்பட்டதை தெரிந்த உடனே அத்தாலியாளுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. எங்கே அடுத்தடுத்து தன்னுடைய குடும்பத்திற்கு பதவி இல்லாமல் போய்விடுமோ, தனக்கு இல்லாமல் போய்விடுமோ, என்ன நினைத்தாலோ தெரியாது. கொலை வெறி பிடித்தவளாய் எழும்பி ராஜ வம்சத்தார் அத்தனை பேரையும் அவள் சங்காரம் பண்ணினாள் என்று 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார். தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் எல்லாரையும் கொலை செய்துவிட்டு இவங்க ராஜாத்தியாய் யூதாவை அரசாளுகிற பொறுப்பிற்கு வந்து விட்டார். இத்தனை காலம் ராஜாக்கள் இருந்தார்கள். இப்ப ராஜாத்தி அத்தாலியா ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனா அவ அப்படி கொலை செய்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? அகசியாவுடைய ஒரு மகன். அகசியா யாரு? அத்தாலியாளுடைய மகன். அகசியாவுடைய பிள்ளைகள் யாரு? அத்தாலியாளுக்கு பேர பிள்ளைகள். ராஜவம்சத்தார் அத்தனை பேரையும் கொலை செய்யும் பொழுது அகசியாவினுடைய ஒரு குமாரன் யோவாஸ், இந்த யோவாஸை எடுத்து அகசியாவின் சகோதரி, அதாவது அத்தாலியாளோட மகளே தான். அம்மா செய்யற செயல் பெத்த பிள்ளைக்கே பிடிக்கலங்க. அவ பாக்குறா, என்ன கொலவெறி பிடிச்சு அம்மா ஆடுறாங்க என்று சொல்லி அவ என்ன செய்யறது யோசிக்கிறா. கடைசியில தன்னுடைய சகோதரனுடைய ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தையை மட்டும் எடுத்து என்ன செய்து விட்டால் ஒளித்து வைக்க ஆரம்பித்து விட்டாள். எங்கே ஒளித்து வைத்தாள் என்றால், இவளுடைய பெயர் யோசேபால் என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. யோசேபால் இவங்கள அகசியாவோட சகோதரி, அத்தாலியாளோட மக யோசேபால். இவங்களை குறித்து 2 நாளாகமத்துல 23ஆவது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா யோசேபியாத் என்று வந்திருக்கும். 2 பேரும் ஒரே ஆள் தான். இவங்களுடைய கணவர் யோய்தா, அத்தாலியாளோட மருமகன் யோய்தா. யோய்தா யாருன்னா, அவர் ஆசாரியனா இருக்கிறார். அதனால ஆலய பொறுப்பு அவருக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அதனால அவர் என்ன செய்யறாரு, ஆசாரியனுடைய மனைவி யோசேபால் 2 பேரும் சேர்ந்து அகசியாவினுடைய ஒரு குமாரனை, அதாவது தன் சொந்த சகோதரனுடைய ஒரு மகனை எடுத்து ஆலயத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு வளர்க்கிறார்கள். அத்தாலியாளுக்கு தெய்வ பற்று கிடையாது, தேவ பயம் கிடையாது. அவளுக்கு பயம் இருந்தால் தானே ஆலயத்திற்குள் வரப்போகிறாள், வழிபட வரப்போகிறாள், தேவனை தொழுது கொள்ள வரப்போகிறாள். அவன் அந்த பக்கமே வரமாட்டா. ஆகவே இவங்க தைரியமா, அவளால் தேடப்படாத ஒரு இடம் இருக்கும் என்றால் ஆலயம்தான் என்று அவனை அங்கே ஒழித்து வைத்தார்களாம். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு புரியும். இந்த 2ஆம் வசனம், யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். 6 வருஷம் இப்படி ஒளிச்சு வச்சாங்களாம். 6 வருஷம் ஒளிச்சு வச்ச பிற்பாடு என்ன நடக்குது? 7ஆவது வருஷத்துல ராஜா ஆசாரியன் யோய்தா பாக்குறாரு, சரி 7 வயசு வந்துருச்சு, இனி இவனை ராஜாவாக்கிடுவோம்
அப்படின்னு சொல்லி ஆசாரியர்களை எல்லாரையும் வரவழைத்து ஆலயத்தை சுற்றி நிற்க வைத்து ஒரு பாதுகாப்பாக வச்சு ரகசியமாக இந்த யோவாசை எடுத்து நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. யெகூவை குறித்து கடந்த எபிசோட்ல பார்த்தோம். யெகூ மரித்த பின் யெகூவின் மகன் யோவாகாஸ் ராஜாவானான். அவங்கள பற்றி இங்கே பார்க்கல. இது யோவாஸ் பேரில் சின்ன சின்ன மாற்றம் தான். ரெகோபயாம், யரோபயாம், இங்கே யோராம், இங்கே யோராம், அங்கேயே அகசியா, இங்கேயே அகசியா. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலிலே யோவாகாஸ் ராஜாவானான். யூதாவிலே யோவாஸ் என்கிற குழந்தையை இவர்கள் ஒழித்து வைத்தார்கள். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினால் 7ஆம் வருஷத்திலே யோய்தா, யோய்தா யாரு? அந்த இடத்துல ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்று போட்டுக்கொள்ளுங்கள். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை இப்பதான் காண்பிக்கிறார்கள். வெளி உலகத்திற்கு கொண்டு வர போறாங்க. அவர்களை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்க ஒரு பங்கு அரண்மனை காவல் காக்க வேண்டும், ஒரு பங்கு இங்கே நிற்க வேண்டும், இன்னொரு பங்கு ஆலயத்தின் வாசல்ல நிற்க வேண்டும். அப்படி நீங்க ஆயுதம் பிடித்தவர்களாய் நின்று கொள்ளுங்க. அப்போ நீங்க என்ன நடக்க போகுது? இவனை நாங்கள் ராஜாவாக்க போகிறோம். ஆயுதம் பிடித்து நின்று கொள்ளுங்கள், யாரும் எந்த தடையும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி. 9ஆம் வசனம், ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய யோய்தாவின் இடத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவுடனே வந்து நிற்கிறார்கள். ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகள் இடத்தில் கொடுத்தார். காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். இப்போ என்ன நடக்குது? நல்ல பாதுகாப்பு வளையம் எல்லாம் போட்டாச்சு. போட்ட பிற்பாடு 12ஆம் வசனம், அப்பொழுது யோய்தா ராஜகுமாரன் யோவாசை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி ராஜா வாழ்க என்று கை கொட்டினார்கள். பார்த்தீங்களா? இப்போ 7ஆவது வருஷத்துல அந்த பிள்ளைய கொண்டு வந்து யோவாசை ராஜாவாக்கிட்டாங்க. சுத்தி பாதுகாப்புக்கு எல்லாரையும் நிக்க வச்சு அழகா திட்டமிட்டு. இப்போ ஒரு சத்தம் கேக்குது இல்ல, ராஜா வாழ்க. இந்த சத்தம் எல்லாம் அத்தாலியாளுக்கு போகாமலா இருக்கும். அத்தாலியால் கேட்ட போது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் இப்போ ஓடி வர்றா. ராஜாத்தியா இருந்தவ இப்போ ஓடி வர்றா தெருவுக்கு. ராஜா முறைமையின்படியே தூணண்டையில் நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்கள் எக்காலம் ஊதுகிறவர்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதை கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவுகிறார். ஆனால் அங்கே என்ன நடைபெறுகிறது? ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிடுகிறார் இராணுவத்திற்கு. இந்த 100 பேருக்கு அதிபதிகள் இடத்துல கட்டளை, இவளை பட்டயத்தால வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இவளை கொல்லக்கூடாது, அதனால வெளியே கொண்டு போங்க, அவளை கொன்று விடுங்கள். அப்பொழுது அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். ஒரு தேவ பயம் நிறைந்த ஆசாரியன் தான் யோய்தா. ஆகவேதான் அந்த கடவுளுக்கு பயந்து கொல்லப்படாதபடி அந்த பையனை ஒழிச்சு 6 வருஷம் வளர்த்து 7ஆவது வருஷத்துல கொண்டு வந்து அவனை ராஜாவாக்கி, அதற்கு பிற்பாடு அத்தாலியால் வரும் பொழுதும் இந்த இடத்துல வச்சு அவளை கொலை செஞ்சிடாதீங்க, இது தேவனுடைய ஆலயம், வெளியே கொண்டு போய் வெட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே போய் அவளை கொன்று போட்டார்கள். அத்தாலியாலோட சாப்டர் முடிந்து விட்டது. கடைசி வசனம் சொல்கிறது, அத்தாலியாலையோ ராஜாவின் அரண்மனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. நீதிமான்கள் எழும்பினால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் எழும்பினால் கலகம்தான் உண்டாகும். இப்ப துன்மார்க்க ராஜ்யம் முடிஞ்சிச்சின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் மகிழ்கிறார்கள், நகரம் அமைதலாயிற்று, தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான்கள் நம்மை ஆள வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பமாய் எதிர்பார்ப்பாய் ஜெபமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நம்ம நிமித்தம் சந்தோஷம் பெருக வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்மார்க்கமான ஒரு ஸ்திரீ அவளுடைய சாப்டர் முடிவடையும் பொழுது ஜனங்கள் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. தேவ திட்டத்தின்படி தேவனுக்கு பயந்த அந்த யோய்தா ஆண்டவரே யோவாசை ராஜாவாக்கின பொழுது தேசம் மகிழ்ந்தது. தேவனுடைய ஆளுகையில் ஜனங்கள் மகிழ்கிறார்கள். உங்க ஆளுகை எங்க வீடு மேல இருக்கும் பொழுது, உங்க ஆளுகை எங்க மேல இருக்கும் பொழுது அந்த தேவ சந்தோஷத்தையும் தேவ சமாதானத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.